ஹலோ கைஸ், நான் உங்கள் கோவை மைந்தன். பகல்லையே இப்படி இருட்டா கிடக்க முருகேஷ், இந்த அரண்மனையோட ஹிஸ்டரி உனக்கு தெரியுமா? எஸ்டிடின்னா வரலாறு தானே. ஆமா முருகேஷ் அப்படின்னு சொல்லி போட்டு இந்த காசுங்கிற பேர் எப்படி இங்கே வந்துச்சுங்கிறத நான் இப்போ சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. இந்த காசுங்கிறவர் யாருன்னா, ஃபஸ்ட்டு இந்த வன பாதுகாவலராக இந்த இடத்துல வேலை செஞ்சவருங்க. அவரோட ஃபுல் பேர் பார்த்தீங்கன்னா ஹெரேஸ் ஹர்சிபால்ட் காசுங்க. ஏப்ரல் 15, 1902 சென்னையோட ஆளுநராக ஒருத்தர் இருந்தார். அவர் பேர் தான் பார்த்தீங்கன்னா ஆம்ஹசில் பிரபு. அவர் தான் இதை ஓப்பன் பண்ணாராமா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம காஸ் அவர் வந்து ரிட்டையர்ட் ஆகிட்டாருங்க. ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் எலாஜின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து இந்த காஸ் அப்படிங்கிற பேரை வந்து இந்த மியூசியத்துக்கு சூட்டினாருங்க. அதுதான் காஸ் ஃபாரஸ்ட் மியூசியமாக இப்போது கண்டினியூ ஆகிட்டுருக்கு. அது மட்டும் இல்லைங்க, 1942 1947 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து க்ளோஸ்லேயே தான் வச்சுருந்தாங்க. என்ன காரணம்னா, 2ஆம் உலகப் போர் நடந்துச்சான். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா மால்டா மற்றும் கிரீஸ்லேருந்து வந்த மக்கள் வந்து அகதியாக வந்த மக்களை எல்லாம் தங்க வைக்கிறதுக்கான ஒரு அகதி முகாமாகவும் இது வந்து செயல்பட்டு வந்திருக்குங்க. அதுக்கப்புறம் தாங்க 1947 நம்ம சுதந்திரம் அடைந்த நாள், அந்த டைம் தான் தமிழ்நாடு வனக்கட்டுப்பாட்டுக்கு இந்த காஸ் மியூசியம் நம்ம கைக்கு வந்துருச்சு. அப்போ இருந்து இப்போ வரைக்கும் ஆக்டிவாக இருக்கிற ஒரு மியூசியம்ங்க நம்ம காஸ் ஃபாரஸ்ட் மியூசியம். இங்கே 10,000 வகையான உயிரினங்களோட உடல்களை வந்து சேகரித்து வச்சுருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் பல்வகையான விதைகளும் இங்கே இருக்குது. நம்ம பார்க்காத பெரிய பெரிய பழங்களோட ஷேப்பில் இருக்கிற விதைகளும் இங்கே நிறையாவே இருக்குங்க. 2.5 கிலோ விதைங்க, அது எவ்வளோ பெரிய விதை அது. அப்புறம் பல வகையான மரங்களோட படிவமும் வச்சுருந்தாங்க. 450 வருஷம் அந்த மாதிரி வருஷமெல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. சரி, வா போலாம். உள்ள இல்ல வெளியே மாப்பிள்ளை ஆளு எல்லாம் செத்து கிடக்கு. எருமை முருகேஷ். எருமையா? அப்படி உள்ள என்னதான் இருக்கு முருகேஷா? ஏதோ பேய் இருக்கின்றானுங்க, பைத்தியக்காரங்க, பிசாசு இருக்கின்றானுங்க, பயந்தா குழி. அது போக 30 அடியில 30 வருஷமா பெரிய பாம்பு இருக்கின்றானுங்க. இதை புதுசாக பார்க்குறவங்களுக்கு அந்த முருகேசனோட எஃபெக்ட் தாங்க வந்திருக்கும். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா யானையோட எலும்பு வச்சுருந்தாங்க. முதிர்ந்த ஒரு யானையோட மண்டையோட, அவ்வளோ பெரிய மண்டையோடு. இதையெல்லாம் பார்க்கும்போது அதில் அப்படியே ஷாக் ஆகிட்டா பாகு 2 பேர், என்னடா அது அப்படிங்கிற மாதிரி. ஆனால் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதை முடிச்சுட்டு அரஸ்ட் பண்ணி வேன்ல ஏத்தும் போது பெரிய மனுஷங்க சிரிக்கிற மாதிரி அப்படியே உறைஞ்சு போய் நிக்கிறான். இப்ப என்ன பண்றது? அது மட்டும் இல்லைங்க, டிஜிட்டலாக போயிட்டு இருக்கிற இந்த லைஃப்பில் குழந்தைகளை கூட்டிகிட்டு வந்து இந்த மாதிரி ப்ராக்டிக்கலாக காட்டும் போது அவங்களும் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக ஜாலியாக ஃபன்னாக எடுத்துக்கிறாங்க. ஸோ பாகுவும் அஜீலாவும் இங்கே வந்து பார்த்ததுல எனக்கு இது ஒர்த்ஃபுல்லான ஒரு டேவாக முடிஞ்சுதுங்க. நல்ல ஒரு ஃபன்னாக முடிஞ்சிச்சு. ஹாப்பியாக நாங்கள் கிளம்பவும் ஆரம்பிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.